இன்றைக்கி அதிகமாக பீப்புள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு. வாரமெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகலாங்கிற மாதிரி எல்லாருமே தொலாவ ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி, பாலக்காடு, வால்பாறை மாதிரி ஏரியாவுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நீங்கள் ஷார்ட் ட்ரிப் 1 or 2 days போகணுமா, அட்டப்பாடி ரொம்ப பெஸ்ட்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 40 kilometers டிஸ்டன்ஸ் தான். அட்டப்பாடியில் நிறைய ரெசார்ட்ஸ் இப்போ பூம் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம ரெசார்ட்டை பற்றி ப்ரமோட் பண்ண போகிறது இல்லைங்க, ஒரு லேண்டை பற்றி தான் ப்ரமோட் பண்ண போகிறோம். ஒரு அட்டகாசமான 18 சென்ட் இருக்கக்கூடிய ரெசார்ட் கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் ஏரியா. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரெசார்ட் இருக்குது. நீங்கள் சாட்டர்டே கிளம்புனீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ரொம்ப அருமையான, கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிற இடம். ஆனகட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாவளம்னு ஒரு இடம் இருக்குது. அட்டப்பாடிக்கு ஒரு 10 kilometers முன்னாடி. இந்த தாவளம்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு மஞ்சூர் வழியாக ஊட்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குது. நீங்கள் அந்த ரோடு தான் இப்போ பார்க்குறீங்க. அந்த ரோட்டில் மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய பவானி ரிவருக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. இது ஊட்டிக்கு போகிற மெயின் ரோடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மஞ்சூர் வழியாக நீங்கள் ஊட்டியை ரீச் பண்ணலாம். NH ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் நம்ம லேண்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா பலா மரம், தேக்கு மரம், பாக்கு மரம் எல்லாமே இருக்குது. இது மொத்த லேண்ட் ஏரியா 18 சென்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரோன் வியூ. நம்ம இடத்துக்கு அட்ஜசண்ட்டாக பவானி ரிவர் வருதுங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ், ரெசார்ட்டு, குடில் மாதிரி எந்த மாதிரி வேணால் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அமைதியான இடங்க. ரிவர் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு புரோக்கரெல்லாம் இல்லைங்க. ஓனரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே கேட்டுக்கலாம். ஃப்யூச்சருக்கு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.